Praise the Lord. We thank and praise God for this blessed time He has granted unto us to come to His holy word, His living word, and the word of life. Once again, we glorify God for what He has done all through these sessions. This is the 101st session that God has granted unto us for this Kodambakam Bible study meeting from Chennai through the Zoom meetings. Now we welcome in behalf of, in the name of our Lord and Savior, Jesus Christ. We welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and the Gospel Literature Ministries Bookshop in Chennai. We thank God for what He has done. With this, we are opening with a prayer this meeting, this Bible study meeting. We request for the opening prayer, our dear brother we request from our dear brother Sadhu Sundar from Chennai, the Madipangam Christian Assembly. Earlier, he was the elder of the Erode Assembly. Over to brother Sadhu Sundar of Chennai from Madipangam Christian Assembly. Praise the Lord, brother. நாம் ஜெபிப்போம். கிருபையும் நேசம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நினைத்த மாத்திரத்தில் உடைய சமூகத்தை நாடக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எங்களுடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களுக்கு இது கிடைக்கப்பெற்றதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு அவர் மூலமாய் கிடைக்கப்பட்ட நம்பிக்கை, எங்களுக்கு ஒரு நாள் ஜீவ கிரீடம் உண்டு என்ற நம்பிக்கை எங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த 101வது பைபிள் ஸ்டடிக்கு எங்களை நேர் தகுதிப்படுத்தியதற்காக, ஆயத்தப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இவ்விதமாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கவும் அதன்படி செய்யவும் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், தகுதிப்படுத்தி இருக்கிறீர், பலப்படுத்தியிருக்கிற கர்த்தாவே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் நாளாளவும் எந்த விதமான கடின சூழ்நிலை வந்தாலும் அதிலே உம்மை மகிமைப்படுத்துவர்களாக, உம்மை கனப்படுத்துவர்களாக, உம்மை இந்த உலகுக்கு அறிவிக்கிறவர்களாக நீர் எங்களை வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதை செய்யத்தக்கதான பலத்தை நீர் எங்களுக்கு கூட்டி வழங்க வேண்டுமா வேண்டது செய்கிறோம். இந்த நாளுக்குரிய செய்திக்காக, ஆய்வுக்காக நீர் ஆயத்தப்படுத்திய சகோதரன் ஆபிரகாம் சாக்கோவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை கலிபோர்னியாவிலிருந்து எங்களுக்கு நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த வித செய்தியை கேட்கிறவர்களாக நாங்கள் இல்லாமல் செய்கிறவர்களாகவும் நடைமுறையிலே நாங்கள் வாழ்கிறவர்களாகவும் இருக்க உதவி செய்யும். கர்த்தாவே, இந்த வேளையில் மொழிபெயர்க்கும் சகோதரன் நாகராஜன் வேலை உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம். கர்த்தாவே, அவரையுமாக நீர் ஆண்டு கொள்ளவும், அவருக்கு உம்முடைய அபரிதமான ஞானத்தை வழங்கவும் வேண்டுதல் செய்கிறோம். அதன் மூலமாக செய்தியை நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். பாடல்களால் உம்மை மகிமைப்படுத்த போகிற சகோதரர் ஜெய்சனும் சகோதரர் ஜோஷுவா உடைய சமூகத்தில் வைக்கிறோம். அவர்களுடைய தாளந்துகளையும் திறமைகளையும் நீர் வர்த்திக்க செய்ய வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். இவ்விதமாக நாங்கள் கூடி ஏகோபித்து உடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நீர் எங்களை கூட்டி சேர்ப்பித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சிந்தைகளை நீர் ஆட்கொள்ள வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பலன் பெற உதவி செய்யும். இந்த கூட்டங்களை ஆயத்தம் செய்யவும், இந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்வதற்கான முயற்சிகளை கொடுக்கவும் நீர் முன்குறித்த உம்முடைய சகோதரன் சந்தோஷ் ஜான்சனுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பிரயாசங்களை நீர் ஆசீர்வதியும், அவருடைய கரங்களை பலப்படுத்தும். இதன் மூலமாக அநேகர் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு தங்களை வளர்த்து கொள்ள உம்முடைய சமூகத்தில் காணப்பட கிருபை செய்தலும். கர்த்தாவே, இந்த வேளையை உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நேரத்தை நீ முழுவதுமாக ஆண்டு கொள்ளவும், முழுவதுமாக கட்டுப்படுத்தவும் வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளவும் வேண்டுதல் செய்கிறோம். துதி கனம் மகிமை யாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். Thank you, brother Sadhu Sundar from Madipangam Christian Assembly in Chennai. May God bless you abundantly for the prayer.
Now we are moving to the next session, that is a singing session. We have two dear ones, special dear ones from Chennai, from Royapuram Assembly, the Bethany Gospel Hall, and we praise God for them accepting our invitation, the two young youths. Both of them are my students. We thank God for what God is doing through them, through their talents in various ways, especially singing, and we give all glory to God. Now over to brother Joshua and brother Jason. Brother Jason is going to sing the song, and Joshua is going to play the keyboard. Over to both of them. ஓகே, நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே உள்ள 670வது பாடலை நாம் பாடலாம். சாங் நம்பர் 670, துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி என்ற பாடல். பாடல் பாடி தூயாதி தூயவரை துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே என்னாலும் துதி உமக்கே கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே என்னாலும் துதி உமக்கே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை கோட்டையும் குப்பையும் மேடாகுமே துதிக்கின்ற வேளையிலே கோட்டையும் குப்பையும் மேடாகுமே துதிக்கின்ற வேளையிலே எரிகோ போன்ற சூழ்நிலையும் எரிகோ போன்ற சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போது மாறிடும் துதிக்கும் போது துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை சேனைகள் சிதறியே ஓடிடுமே துதிக்கின்ற வேளையிலே சேனைகள் சிதறியே ஓடிடுமே துதிக்கின்ற வேளையிலே யோசபாத்தின் சூழ்நிலையும் யோசபாத்தின் சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போது மாறிடும் துதிக்கும் போது துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை சிறைசாலை கதவுகள் திறந்திடுமே துதிக்கின்ற வேளையிலே சிறைச்சாலை கதவுகள் திறந்திடுமே துதிக்கின்ற வேளையிலே கடுமையான சூழ்நிலையும் கடுமையான சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போது மாறிடும் துதிக்கும் போது துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே என்னாலும் துதி உமக்கே கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே என்னாலும் துதி உமக்கே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி
வரை. நாம் அடுத்ததாக 235வது பாடலை பாடலாம். நம்முடைய தமிழ் பாடல் புஸ்தகத்திலே உள்ள 235வது பாடல், சாங் நம்பர் 235. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே என்ற பாடலை நாம் பாடலாம். 235வது பாடல். குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் வாழ்ந்திடவே சுதனரு புரிந்தனரே. சுத்தர்களாய் வாழ்ந்திடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சமே சுன்னரனே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். வாக்கு தத்தம் சூழ நின்ற காத்திருக்க விசுவாசத்தால் உரிமை கொள்வார், விரைந்து முன்னேறிடுவார். விசுவாசத்தால் உரிமை கொள்வார்,
விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். Thank you, Brother Jason and Brother Joshua, for the songs. Wonderful singing from you, both of you. I still remember both of you for singing in the camps, in the youth camps, one playing the keyboard and the other singing. May God bless you abundantly. Wherever you go, may God use your talents so that the Lord's name may be glorified. Both of you are, both of these children are from the Royapuram Christian Assembly it's called Bethany Gospel Hall in Chennai. Now we welcome all of you in the most blessed name of our Lord and Savior Jesus Christ. We bring glad tidings and blessed greetings in our Savior's name. We also welcome all of you on behalf of the Kodambakkam Christian Assembly in Chennai and the bookshop that we are doing here. We bring good and glad tidings from the bookshop also, and the name of the bookshop is Gospel Literature Ministries bookshop in Chennai. Today, tomorrow and day after tomorrow, 3-day evenings, we have with us, along with us, our dear brother Abraham Chaco from USA in California state, and the town where the town where he's living is San Jose. And our dear brother has been in touch with me for some time, and we praise God for his heartwarming fellowship, and we give all glory to God for how God is using him in preaching in various places in the Zoom Bible study, and also in his regular meetings in the various times that he has to take the preaching sessions in the respective in the local assembly where he's in fellowship with. We have along with us our dear brother elder from Karikudi, Dr. Nagarajan Velu. He is the elder of that assembly in Karikudi, and he will be translating the message from English to Tamil. And as brother Abraham Chaco tells the word, the Lord speaks through him. Our dear brother Velu, Nagarajan Velu would translate it from Tamil, English to Tamil. Now we praise God for this time that God has granted unto us, that God's name may be glorified through each one of us as we listen to the word. The word is very important in our life, and that only teaches us in whatever way we go, so that we can hide that word in our heart, so that we may not sin only, but also obey the word for the glory of God. Our dear brother Abraham Chaco from San Jose, California in USA has decided to take from James, the book of James, the topic today, and the following days will be from the book of James, chapter 1 and 2. So that's a practical aspect. All these days, 101 days Bible studies, we had different topics from various renowned speakers, and we thank God for bringing yet another blessed speaker among us, brother Abraham Chaco from San Jose. So may God use him through the Spirit of God, so that whatever he wants to say to us, may not he talk, but the Holy Spirit speak through him. We have with us
our elder from Saligramam Christian Assembly. His daughter and her family is in fellowship with San Jose, where Abraham Chaco brother is in fellowship with, and we thank Brother Somasundram also in this Zoom meet, and we glorify God for their presence. Now, for the blessing of the message, I request Brother Somasundram, the elder of the Saligramam Christian Assembly in Chennai, to pray for the blessing of the message, and we will go into the message. Over to Brother Somasundram, the elder of the Saligramam Christian Assembly, to pray for the blessing of the message. ஜெபிக்கலாம். கிருபையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவனருளிய சொல்லி முடியாத ஈவாக அவர் எங்களுக்கு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய அளவில்லாத கிருபைகளையும் நன்மைகளையும் தயவையும் ஈவையும் நினைத்தவர்களாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாள் மாலை வேளையில நாங்கள் இப்படியாக இந்த இணையதளத்தின் வழியாக கூடி வரும்படியான ஸ்வாக்கியம் நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான சகோதரன் சந்தோஷ் ஜான்சன் அவர்கள் அதிக முயற்சிகள் செய்து ஆண்டவரே இப்படிப்பட்ட கூட்டங்களை ஒவ்வொரு நாளும் ஒழுங்கு செய்து வருகிறதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிரயாசப்படுகிற அவருக்கு வேண்டிய அதிகமான கிருபைகளை தாரும், பலாபலன்களை நீர் கட்டளையிட்டருளும். இந்த நாளிலும் அருமையான சகோதரன் ஏப்ரஹாம் சாக்கோ அவர்கள் உம்முடைய செய்தியை கொடுக்க இருக்கிறார்கள். அவருக்கு வேண்டிய வார்த்தைகளை நீரே தாரும், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை தாரும். ஆண்டவரே, நீர் அவரை பயன்படுத்த வேண்டும் என்று வேண்டு செய்யும் கர்த்தாவே. ஆண்டவர் கல்விமானின் நாவை தாரும் கர்த்தாவே. அவருக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் அனுகூலங்களையும் நீர் தாரும் கர்த்தாவே. தடையில்லாமல் எங்களுக்கு இந்த இன்டர்நெட் வசதி கிடைக்கும்படியான கிருபைகளை தாரும். பல்வேறு இடங்களில் இருந்து இந்த செய்தியை கேட்கிற எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தினாலே சந்திக்கப்படத்தக்கதாக உதவி செய்திடும். ஆண்டவரே, நாங்கள் வேதத்திலே படிக்கின்றவனமாக அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று படிக்கிறபடி கர்த்தாவே, நீர் உம்முடைய வசனத்தினாலே நீர் எங்களை ஆண்டவரை சுகமாக்க வேண்டும் என்று, குணமாக்க வேண்டும் என்று, ஆண்டவருடைய ஆவிக்குரிய நிலைமைகளை சீர்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் கர்த்தாவே. இரக்கம் பாராட்டும். ஆண்டவரே, வசனம் கொடுக்கிற சகோதரனுக்கு வேண்டிய எல்லா அனுகூலங்களையும் கிருபைகளையும் நீர் கட்டளையிட்டருளும். நாங்களும் கர்த்தாவே திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்லாதபடி அதன்படி வாழ்கின்றவர்களாக, சாதிக்கின்றவர்களாக, சாதனையாளர்களாக நீர் என்னையும் எங்களையும் ஆக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் கர்த்தாவே. பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எல்லா விதமான அனுகூலங்களையும் கிருபைகளையும் எங்களுக்கு நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா கனமும் மகிமையும் ஆராதனையும் புகழ்ச்சியும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட நாமத்திலே ஸ்தோத்திர பலிகளை சமர்ப்பித்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். Thank you, Brother Somasundaram from Chennai for the prayer. May God bless you evidently in the coming days. Now, we take you over to California in USA, in San Jose, over to Brother Abraham Chaco, and also to Brother Dr. Nagarajan Velu in Karaikudi for the message, for the translation and for the message. Over to both of these dear servants of God. Thank you, brother. Thank you, Brother Santosh. Greetings to all from in the precious name of our Lord and Savior Jesus Christ from San Jose, California. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் சான் பிரான்சிஸ்கோ என்ற இடத்திலிருந்து உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான சந்தோஷ் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Today I will be speaking from San Jose, California, but tomorrow and the day after I'll be actually in Seattle, Washington, and so it'll be a privilege again for me to be speaking from there. இன்றைக்கு நான் இந்த இடத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நாளைக்கு நான் வாஷிங்டனிலிருந்து பேசுவேன் என்று சொல்லி நம்புகிறேன். Lord willing, I hope to see Brother Willie Johnson, Santosh's brother, if there is a chance, if God allows. ஒருவேளை கர்த்தருக்கு சித்தம் இருக்குமானால், கர்த்தர் அனுமதிப்பாரானால் நாளைக்கு சந்தோஷ் பிரதருடைய சகோதரரை நான் சந்திப்பேன் என்று நான் நம்புகிறேன். Brother Santosh, you'll have to send me his contact number so I can at least give him a call. சகோதரர் எனக்கு அவருடைய தொடர்பு எண்ணை கொடுத்தால் நிச்சயமா நான் அவரோடு கூட நான் போனிலே நான் தொடர்பு கொள்வேன். Just a little bit of background for me. I was born and raised in Kuwait. நான் என்னை பற்றி உங்களுக்கு சொல்லலாம் என்று விரும்புகிறேன். நான் குவைத்திலே பிறந்து அங்கே வளர்ந்தேன்.
And after my 18 years in Kuwait, I moved to the United States, and I have been in the United States for the last 38 years. நான் 18 ஆண்டுகள் குவைட்டிலே இருந்து அதற்கு பிற்பாடு நான் அமெரிக்கா தேசத்துக்கு சென்றேன். அமெரிக்கா தேசத்திற்கு நான் சென்று கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள் ஆகின்றன. As you may know from my name, my origin or my family is from Punalur, Kerala. என்னுடைய பெயரிலிருந்து ஒருவேளை நீங்கள் விதமாய் அறிந்து கொண்டிருக்கலாம். நான் கேரளாவில் இருக்கக்கூடிய புனலூரிலிருந்து வருகிறேன். In fact, I believe some of my family members are on this call, my cousins and also my youngest brother. ஒருவேளை என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய குடும்பத்தினர் இங்கே இருக்கலாம். For the last 38 years, I came here to study, do higher studies, and then the Lord moved us to work in the local government, and then also serving Him for the last 38 years. நான் ஒருவேளை உயர் கல்விக்காக இங்கு வந்தேன். கல்வியை முடித்த பிற்பாடு இங்க இருக்கக்கூடிய உள்ளூர்ல நான் வேலை செய்யவும் தொடர்ந்து கர்த்தருடைய பணியை செய்யவும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். My wife Susan is from Mailapra or Pathanamthitta in Kerala. என்னுடைய மனைவி, சகோதரனுடைய மனைவி கேரளாவில் இருக்கக்கூடிய பத்தனாந்திட்டாவிலிருந்து அவர்கள் வருகிறார்கள். I have two children. They are both adults. சகோதரனுக்கு ரெண்டு குழந்தைகள் உண்டு. ஒருவர் திருமணமானவர். Recently retired from government service here, local government service. இங்கே உள்ளூர்ல இருக்கக்கூடிய அரசு துறையில நான் பணியாற்றி இப்பொழுதுதான் நான் ஓய்வு பெற்றிருக்கிறேன். The Lord has, in terms of ministry, the Lord has moved us to travel to many different countries and share the word of God. ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவர் வித்தியாசமான பல தேசங்களுக்கு எங்களை கொண்டு போயிருக்கிறார். அங்கே நாங்கள் கர்த்தருக்காக ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறோம். And once again, I praise God for the privilege of being with all of you these next 2 days, today and the next 2 days. இன்றைக்கும் நாளைக்கும் உங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அருமையான பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை எண்ணி நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். Turn with me, if you will, to the epistle of James, and we will read from chapter 1. நாம் இன்றைக்கு யாக்கோபு எழுதின நிருபத்திலே இருந்து சில காரியங்களை பார்க்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம். And we will read verses 1 through 5 for today. இன்றைக்கு நாம் 1-2 5 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Brother, you want to read it in Tamil? Yes, I will read. Shall I read, brother? Yes. நான் தமிழிலே இந்த 5 அதிக வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்தல் சொல்லி எழுதுகிறதாவது: என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். Amen. Let's commit this time to the Lord. Father, we just come before you. ஆண்டவரே, நாங்கள் இப்படி சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஜெபிக்கலாம். We thank you and praise you for the privilege of being able to look into your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை பார்க்கத்தக்கதாக வாசிக்கத்தக்கதான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். We ask, Lord, that you will allow us through your Holy Spirit to glean golden nuggets of truth from your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினுடைய அருமையான பொன்னான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை எங்களுக்கு இருக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டல் செய்கிறோம். And the boldness and courage to apply the word to our lives. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை ஆண்டவரே பொருத்தி பார்க்க அதை பயன்படுத்த நீர் எங்களுக்கு வேண்டிய தைரியத்தையும் தர வேண்டுமாய் நாங்கள் வேண்டல் செய்கிறோம். And live a life that gives you glory, honor and praise. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் கனத்தையும் மகிமையும் ஆண்டவரே நாங்கள் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை செய்ய எங்களுக்கு உதவி செய்தீர்கள். We thank you. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம் and praise you. ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். Amen. 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 Our theme for this
next 3 days is the witness of the Christian faith in the midst of a troubled world. இந்த கஷ்டமான உலகத்திலே ஆண்டவருக்காக நாம் எப்படி சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதன் அடுத்த 2 நாட்களுக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தியின் கருப்பொருளாக இருக்கிறது. This is a most appropriate point of time in history that we can look to the Lord and to see what is in his heart. உலக வரலாற்றிலே மிக முக்கியமான காலங்களாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆண்டவர் நமக்கு எவ்விதமாய் காரியங்களை வெளிப்படுத்துகிறார், என்ன சொல்கிறார் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையை நாம் இருக்கிறோம். And if we read the background of the book of James, we will see that it is a very similar type of story or time in history for the Jews or for believers. இன்றைக்கு நாம் யாக்கோபு எழுதின நிருபத்தினுடைய பின்னணியை நாம் பார்ப்போமேயானால் யூதர்களுடைய அல்லது விசுவாசிகளுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான காலகட்டத்திலே அவர்கள் இருந்ததை குறித்து நாம் பார்க்க முடியும். We see that in verse 1 itself, where James is writing to the 12 tribes of Israel who are dispersed abroad. நாம் இங்கே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், யாக்கோபு சிதறி இருக்கக்கூடிய 12 கோத்திரங்களுக்கு எழுதுகிறதாக நாம் பார்க்கிறோம். The Jews are no longer, or the Jewish church is no longer together, but have been dispersed throughout the regions at that point of time. அந்த சமயத்திலே யூதருடைய கூடுகை அல்லது ஆலயமானது ஒரு இடத்திலே இல்லை, பல இடங்களிலே சிதறி கிடந்தன என்று நாம் பார்க்க முடியும். They have been taken out of their comfort zone of being in fellowship with each other and forced into situations where they have to interact with other people and other nations. ஒருவேளை சௌரியமா இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்கள் வெளியே வந்து அவர்கள் கஷ்டமான சூழ்நிலையிலே ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய நிலைமையை தான் அந்த பின்னணியை நாம் பார்க்க முடிகிறது. It is to this group of people or groups of people that James writes this letter. இப்படி சிதறி இருக்கக்கூடிய கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக தான், விசுவாசிகளுக்கு தான் யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதுகிறார். And it is my desire that as we study through this, that we will be able to cultivate a godly faith. என்னுடைய வாஞ்சை என்னவென்றால், இந்த அதிகாரத்தை இந்த புத்தகத்தை நாம் படிக்கும்போது நாம் தெய்வத்தினுடைய பிள்ளைகளாக எவ்விதமாய் நம்மை இன்னும் அபிவிருத்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் படிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. It's a godly faith that transforms our own lives. இங்கே தேவனுக்கு ஏதுவான பக்தி அது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வளர்ச்சியை கொடுக்கிறது, அது மாற்றத்தை கொண்டு வருகிறது. And it becomes a catalyst or a reason for the transformation of other people's lives as well. இது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வினையூக்கியாக பயன்பட்டு அடுத்த மற்றவருடைய வாழ்க்கையில் எவ்விதமாய் மாற்றத்தை நாம் கொண்டு வருகிறோம் என்பதாக இது அமைகிறது. Now we realize that in the first verse it says, James, a bond servant of God and of the Lord Jesus Christ. இங்கே நாம் முதலாம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றுதான் நாம் இங்கே பார்க்கிறோம். In that we see that James was the half brother of the Lord Jesus Christ. நமக்கு நன்றாக தெரியும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரர் தான் இந்த யாக்கோபு. And at the same time he has an attitude of being a bond servant of the Lord Jesus Christ. அதே சமயத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாக அவர் இருந்தார் என்று நாம் இங்கே பார்க்க முடிகிறது. Now throughout scripture we see the brothers serving brothers. இந்த சுவிசேஷங்கள் வழியாக புத்தகங்கள் வழியாக நாம் பார்க்க முடியும் சகோதரன் சகோதரனுக்கு ஊழியம் செய்யக்கூடியதை. But in this case a bond servant is a little bit more than just one brother serving the other brother. ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரர் என்றுதான் அதை பாண்ட் சர்வெண்ட் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில ஒரு சகோதரனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய சற்று கடினமான ஒரு வேலை. I won't go into the details, but if you read Exodus and Leviticus, the books of Exodus and Leviticus, you will see that the definition of bond servant is much more than just
idea of servanthood that we know today. நான் உங்களுக்கு விஸ்தாரமாய் பல காரியங்களை சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் லேவியராகமம் யாத்திராகமம் புத்தகங்களை வாசிப்பீர்களானால் ஒரு அடிமையான ஊழியக்காரன் எவ்விதமாக இருந்தான், அது ஒரு சௌரியமான வாழ்க்கை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். We will probably go into it a little bit later, but right now I want to just give an idea or an outline of what we will be covering in the next today and the next few days. இன்றைக்கும் நாளைக்கும் நாம் எந்த காரியத்தை பார்க்க போறோம் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சற்று வேகமாக சில காரியங்களை சொல்லலாம் என்று விரும்புகிறேன். We will be talking about a Christian witness on how we approach trials, tribulations and temptations in our life. கிறிஸ்தவ சாட்சிகளாக நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகளை, பரீட்சைகளை நாம் எவ்விதமாய் சந்திக்க போகிறோம் என்பதை குறித்து தான் உங்களோடு கூட நான் பேசலாம் என்று விரும்புகிறேன். We will see those opportunities as opportunities of joy. அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியின் சந்தர்ப்பங்களாக நாம் அதை பார்க்க முடியும். We will look at seeking wisdom from the origin of wisdom. நாம் ஞானத்தின் ஆரம்பத்திலிருந்து நாம் ஞானத்தை பார்க்கிறோம். We will see and we will see Christian witness on enduring under temptation. நாம் எவ்விதமாய் சோதனையில் மத்தியிலே சோதனையில் ஊடே நாம் எவ்விதமாய் இதை சகிக்கிறோம் என்பதை குறித்தும் நாம் பார்க்க முடியும். We will learn Christian witness of becoming doers of the word. நாம் கிறிஸ்தவ சாட்சிகளாக எவ்விதமாய் கர்த்தருடைய வசனத்தை நாம் கடைபிடிக்கிறோம் என்பதையும் நாம் இங்கே பார்க்க முடியும். We will look at the faith of the Lord Jesus Christ without partiality. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை இங்கே பார்க்க முடியும். எந்த விதமான அவர் பட்சபாதம் இல்லாமல் காரியங்களை செய்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். And finally we will see Christian witness through faith that is exemplified by works. ஒருவேளை கர்த்தருடைய விசுவாசம், கர்த்தருடைய காரியங்கள் என்பது அங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியத்தையும் நாம் விசுவாசத்தின் மூலமாய் பார்க்க முடியும். The idea is to have, as a believer, the idea is to have a transforming faith and to be a witness that has a transforming message. ஒருவேளை ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய விஷயமானது ஒரு மறுரூபம் அடையக்கூடிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. And in order for us to do that, we have to recognize two things. இந்த காரியங்களை செய்வதற்கு நாம் ஒரு காரியத்தை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். First of all, we have to recognize that Christian or godly faith begins with recognizing its true origins and how it continues and grows. எவ்விதமாய் இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது தேவ பக்தி என்பது அல்லது இந்த விசுவாசம் என்பது எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே வருகிறது என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Many times we think of our faith or my faith is as though faith comes and its origin is from ourselves. பல சமயங்களில் இந்த விசுவாசமானது ஏதோ என்னுடைய விசுவாசம், நம்முடைய விசுவாசம், இது நம்மிலிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொல்லி நாம் எண்ணுகிறோம். Sometimes we ask ourselves, how is your faith? சில சமயங்களில் உங்களுடைய விசுவாசம் எவ்விதமா இருக்கிறது என்று கேட்கிறோம். But if we look at scripture, we'll realize that the origin of faith is actually from the Lord himself. ஆனால் வேதாகமத்தை நாம் குறிப்பாக நாம் விசேஷமாய் பார்ப்போமே ஆனால் இந்த விசுவாசமானது இது நம்மிலிருந்து வருவதல்ல, இது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. And when we realize that this faith that we talk about, the Christian faith, when the origin is from the Lord, it is a huge burden that is lifted off of us. ஒருவேளை இந்த காரியத்தை நம்ம நன்றாக புரிந்து கொள்ளும் போது எப்படி இந்த காரியம் விசுவாசமானது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது நம்மிடத்திலிருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கினது போல நாம் புரிந்து கொள்ளுகிறோம். If we read 2 Peter chapter 1 verse 1, நாம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, go ahead brother if you don't mind reading it. Yes brother, I will read it. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். That's 2 Peter chapter 1 verse 1. Chapter 2 verse 1. Chapter 1 verse 1. ஓகே. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. Okay. So
it talks about Apostle Peter talks about and says that to those who have obtained like precious faith with us. இங்கே நாம் பார்க்கிறோம் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு. So we obtain precious faith. இந்த அருமையான விசுவாசத்தை நாம் பெற்றிருக்கிறோம். So it doesn't come from us, we get it from somewhere. இது நம்மிடத்திலிருந்து வருவதல்ல, நாம் மற்றவரிடத்திலிருந்து இதை நாம் பெறுகிறோம். And of course Peter says it is through the righteousness of God and our Savior Jesus Christ. அப்போஸ்தலனாகிய பேதுரு மிக அருமையாக சொல்லுகிறார், இது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியின் மூலமாய் வருகிறது என்கிறார். And if we turn to Hebrews chapter 12 verse 2, a familiar portion of scripture, நமக்கு யாவருக்கும் நன்றாக தெரிந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமே ஆனால் அங்கே நாம் இதை குறித்து நாம் பார்க்க முடியும். Hebrews 12:2. எபிரேயர் 12:2, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். Okay, looking to Jesus, the author and finisher of our faith. ஒருவேளை தமிழ்ல முதலாம் வசனத்தில் அங்கே இருக்கிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி என்று நாம் பார்க்கிறோம். So where does it come from? Where does faith come from? இதிலிருந்து நாம் என்ன பார்க்கிறோம்? எங்கிருந்து விசுவாசம் வருகிறது? It comes from the Lord Jesus Christ because he writes faith into our life. ஏனென்றால் இந்த விசுவாசமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகிறது. அவர்தான் இந்த காரியத்தை துவக்குகிறார், நமக்கு அனுப்புகிறார். And not only does he start to write this faith into our lives, இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இந்த விசுவாசத்தை எழுதுகிறது மாத்திரமல்ல, scripture says that he also finishes our faith. இந்த விசுவாசத்தை அவர் துவக்குகிறவர் மாத்திரமல்ல, அதை முடிக்கக்கூடியவரும் அவர்தான் என்று வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுகிறது. So in other words, the Lord Jesus Christ is responsible for the start of our Christian faith and also the end of our Christian faith. இன்னொரு வகையில நான் சொல்வேனே ஆனால், நம்முடைய விசுவாசத்தினுடைய ஆரம்பமும் அதனுடைய நிறைவும் முடிவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். So yeah, that means also that in between he keeps on writing our faith. ஆகவே நாம் இதிலிருந்து என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், ஆரம்பம் முடிவு என்று சொன்னேன். அப்படி சொல்லும்போது ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து அவர் எழுதி கொண்டே இருக்கிறார் விசுவாசத்தை பற்றி. You know, and that's why we continue to look to him to continue to write our faith. ஆகவே தான் ஆண்டவர் தொடர்ந்து இந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். Which is why when we go through trials and tribulations, it is a joy. அதனால தான் நாம் இதுமாய் கஷ்டங்கள் வழியாக, பரீட்சைகள் வழியாக, சோதனை வழியாக கடந்து வரும்போது நாம் மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறோம். அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. More on that later. அதை குறித்து நான் அதிகமாக பிற்பாடு சொல்லுகிறேன். And the second thing, after realizing the origin of our faith, is to recognize who we are in Christ. நம்முடைய விசுவாசத்தை முதலாவது என்ன என்று சொல்லி நாம் புரிந்து கொண்ட பிற்பாடு நாம் செய்யக்கூடிய இரண்டாவது காரியம் தான் நாம் யாராக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். And in that we realize, just as James did, that we are actually bond servants. நாம் யார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், நாம் ஊழியக்காரர்களாக அல்லது அடிமைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். I will go very quickly over bond servant. ஒரு அடிமையான ஊழியக்காரன் என்பதை குறித்து நான் வேகமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். In Leviticus chapter 25 verses 44 through 48, we will not read it right now, but write it down so you can look at it later. நீங்கள் லேவியாரம் 25ஆம் அதிகாரம் 44-45 வசனங்களை வாசிக்கும் பொழுது, you will see in that Leviticus, whether countryman or an alien, he is a bond servant is one that has been sold into servanthood because of circumstances. இங்கே நாம் அந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு அடிமையானவன் எவ்விதமாய் விற்கப்படுகிறான், எவ்விதமாய் அவன் அடிமையாக மாறுகிறான் என்பதை குறித்து நாம் பார்க்க முடியும். You will also see that there is a heavy cost to his freedom.
அங்கே அவனுடைய சுதந்திரத்துக்காக மிக பெரிதான கிரயம் செலுத்த வேண்டியது இருக்கிறது. And thirdly, you can see that he can be redeemed by the payment of a high price. அது மாத்திரமல்ல, அவனை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று மிகப்பெரிய கிரயம் செலுத்த வேண்டும். So you see that a bond servant is one who is redeemed at a very high price by his master. ஒருவேளை ஒரு அடிமையை நாம் அவனை மீண்டுமாக அவனை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்காக பெரிய கிரயத்தை அந்த எஜமானன் அவன் செலுத்த வேண்டியது இருக்கிறது. Now if we turn to Exodus chapter 21 verse 1 through 6. நீங்கள் இப்பொழுது யாத்திராகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை நோக்கி திருப்பிக் கொள்வீர்களே ஆகில் 1ஆம் வசனத்திலிருந்து Again, we won't read through it, but I hope that you would just spend some time studying what the definition of a bond servant is. அதை நாம் இப்பொழுது வாசிக்க போறதில்லை. நீங்கள் ஒரு அடிமை என்றால் என்ன, அதனுடைய காரியம் என்ன என்பதை யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வசனங்களிலே நீங்கள் பார்க்க முடியும். You will see that a bond servant is one who gives up himself to his master. ஒரு அடிமை என்பவன் தன்னையே முழுவதுமாக தன்னுடைய எஜமானுக்கு கொடுக்கக்கூடியவனாய் இருக்கிறான். And all his relationship is defined by his relationship with his master. அவனுடைய உறவுகள் என்பது வேற ஒன்றுமில்லை, அவன் தன்னுடைய எஜமானோடு மாத்திரம்தான் தொடர்புடையவனாக உறவுள்ளவனாக இருக்கிறான். He is one that expresses a lot of love for his master because he wants to be with him. தன்னுடைய எஜமானோடு கூட அவன் இருக்க விரும்புகிறதுனால தன்னுடைய எல்லா அன்பையும் எஜமானுக்கு மாத்திரமே அவன் கொடுக்கக்கூடியவனாய் இருக்கிறான். His freedom is defined in the servitude of his master. அவனுடைய சுதந்திரம் என்பது எதிலே சொல்லப்படுகிறது என்று சொன்னால், எந்த அளவிற்கு அவன் அடிமையாக அவன் தன்னுடைய எஜமானை சேவிக்கிறானோ அதை வைத்துத்தான் அமைகிறது. He is obedient to the master's will and purpose in life. தன்னுடைய எஜமானுடைய சித்தத்திற்கு அவனுடைய எல்லா விதமான விருப்பத்திற்கு அவன் முற்றிலுமாக தன்னை ஒப்புக் கொடுக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான். He serves at the good pleasure of his master. அவனுடைய எஜமானுடைய எல்லா விதமான நல்ல காரியங்களுக்கும் அவனுடைய மகிழ்ச்சிக்கும் அவன் ஊழியம் செய்யக்கூடியவனாக சேவை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். And you see that he is dependent on his master for everything. எல்லா காரியங்களுக்கும் தன் எஜமானையே அவன் சார்ந்திருக்கிறான். And it is with that definition or background in mind that brother James tells of his brother the Lord Jesus Christ that I am a bond servant to the Lord Jesus Christ. இந்த ஒரு அடிமை என்றால் என்ன என்பதை இந்த பின்னணியை நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டுதான் இங்கே யாக்கோபு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சகோதரன் அவன் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்து என்னுடைய எஜமானனாக இருக்கிறார், நான் அவருக்கு இந்த அளவிலே அடிமையானவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். So when we look at godly faith, ஆகவே நாம் ஒரு விசுவாசத்தை, தெய்வீக விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கும்போது we first recognize where this faith comes from. இந்த விசுவாசம் எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். We recognize that the author and finisher of our faith is the Lord Jesus Christ. நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். And that we are bond servants to the Lord Jesus Christ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் அடிமையானவர்களாக இருக்கிறோம் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். And so when we decide that we want to be a great witness to the world around us, something different is getting our attitude or recognizing both of these things. ஒருவேளை நாம் இந்த உலகத்திற்கு நாம் வித்தியாசமானவர்கள் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனப்பான்மை, நம்முடைய எல்லா காரியங்களிலும் நாம் வித்தியாசம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் உலகம் எதிர்பார்க்கிறது. And so we go on to verse 2 when James, with all these things in mind, says, consider it all joy, my brethren, when you encounter various trials. இங்கே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மனதில் வைத்துக் கொண்டுதான் அவர் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். தமிழ்ல 3ஆம் வசனம்.
I don't know about you, but when I go through trials and tribulations or temptations, it does not feel good. எனக்கு உங்களை பற்றி தெரியாது, பட் என்னை பொறுத்த மட்டில் இந்த மாதிரி பாடுகள் வழியாக சோதனைகள் வழியாக நாம் கடந்து போகும் பொழுது விதமாய்த்தான் நான் உணர்கிறேன். How many of us were happy when COVID-19 or this virus hit? ஒருவேளை இந்த கோவிட்-19 என்று சொல்லக்கூடிய இந்த கொடிய வைரஸ் நம்மை தாக்கிய பொழுது எத்தனை பேர் நாம் மகிழ்ச்சியாக இருந்தோம்? How many of us said, oh, we rejoice in the fact that we have coronavirus? இந்த கொரோனா வைரஸ் வந்ததினாலே அதிகமாய் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று சொல்லி நம்ம எத்தனை பேர் சொன்னோம் அல்லது சொல்லுகிறோம்? Just as the Jews were dispersed, in one sense, we also got dispersed all over the place. We cannot meet together anymore. எப்படியாக யூதர்கள் சிதறி கிடந்த அந்த நாட்களில் இருந்தார்களோ அதே போல இந்த நாட்களில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்க இயலாதவர்களாக சிதறி நாம் இருக்கிறோம். And to that, James says, consider it joy. அதைத்தான் யாக்கோபு சொல்லுகிறார், இதை நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷம் என்று நீங்கள் எண்ணுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். Now, before we go into that a little bit more deep, let's look at what trials and tribulations and temptations mean. அது குறித்து நாம் விஸ்தாரமாய் பார்ப்பதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில சோதனை பரீட்சை என்றால் என்ன என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாக பார்க்கலாம். Now, trials and tribulations are difficult circumstances or events that come to our life. நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த சோதனை பரீட்சை என்பது கஷ்டமான ஒரு காரியமாக, வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டமான ஒரு சூழ்நிலையாகும். These circumstances may or may not be due to our own actions. ஒருவேளை நம்முடைய செயல்பாடுகள் மூலமாய் இந்த சூழ்நிலைகள் வருவதில்லை. It may or may not be due to our faith. ஒருவேளை நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக அதன் காரணமாக இது வருவதில்லை. But it is an important element in the growth of a Christian. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வளர்ச்சியிலே மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. You see, it's important. If that is so important to realize, அது மிக முக்கியம், அது நாம் புரிந்து கொள்வதற்கு அல்லது அறிந்து கொள்வதற்கு முக்கியமாக இருக்குமேயானால், in other words, if it's so important for the growth of a Christian life, நம்முடைய கிறிஸ்தவ வளர்ச்சிக்கு அது முக்கியமாக இருக்குமானால், we have to embrace it with joy. அதை நாம் மகிழ்ச்சியோடு கூட நாம் அணைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? In fact, I've often said that if you don't have any trials and tribulations in your life, something is seriously wrong. நான் விவிதமாய் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், கஷ்டங்கள், பாடுகள் இல்லை என்று சொன்னால் உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்று தான் நான் சொல்ல முடியும். You know, there are theologies or doctrines that are taught there that trials and tribulations are only Satan's work in your life, or if you are not doing anything, then there is trials and tribulations. ஒருவேளை இறையில் சம்பந்தமான அல்லது மற்ற விதமான காரியங்களை சொல்லும்போது நீ கர்த்தருடைய காரியத்தை செய்யாமல் இருப்பதினால், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யாதனாலே உங்களுக்கு விதமான கஷ்டங்கள் வருகிறது, பாடுகள் வருகிறது என்று சொல்கிறார்கள். But scripture says exactly the opposite. ஆனால் வேதாகமம் விதமாய் சொல்லுவதில்லை. வேத வல்லுநர் ஒருவேளை இறையில் படிக்கக்கூடிய சொல்லலாம், ஆனால் வேதாகமம் விதமாய் சொல்லுவதில்லை. And if we read the rest of this verse, we'll see that trials and tribulations cause growth in the life of a Christian. ஆனால் வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம், இந்த சோதனைகளும் பாடுகளும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வளர்ச்சிக்காக வருகிறது என்றுதான் நாம் பார்க்கிறோம். Now, temptation on the other hand, இங்கே நாம் சோதனை என்று சொல்லி பார்க்கும் பொழுது is a strong desire to do something that may be wrong or unwise. ஒருவேளை தவறானதாகவோ அல்லது ஞானமற்றதாகவோ இருக்கக்கூடிய காரியத்தை செய்வதுதான் சோதனை. So, in this situation, when you go through trials and tribulations, இந்த மாதிரி சூழ்நிலையில நாம் பாடுகள், கஷ்டங்கள் வழியாக கடந்து போகும் பொழுது there is always a temptation to run away from the trials and tribulations. இந்த மாதிரி கஷ்டங்கள், சோதனைகளை விட்டு நாம் ஓடிவிடக்கூடிய அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. There is a temptation to do that which
the world wants you to do, ஒருவேளை உலகம் இந்த காரியத்தை செய்ய உன்னை விரும்பக்கூடிய காரியத்தை செய்வதற்காக நீ தூண்டப்படும் போது, or there is the temptation to do treat the trials and tribulations like the world does. போலவே உலகம் அதை செய்வது போல இந்த சில பாடுகள் சில சோதனைகள் வரும் பொழுது நாம் நாம் அதை செய்வதற்காக நாம் தூண்டப்படுகிறோம். But yet here is James saying, consider it all joy, for there is a reason for these circumstances in our life. நம்முடைய வாழ்க்கையில் விதமான சோதனை காலகட்டங்கள் வரும் பொழுது அந்த சோதனைகளை அல்லது பாடுகளை நீங்கள் மகிழ்ச்சியாக எண்ணுங்கள் என்றுதான் யாக்கோபு சொல்லுகிறார். Okay. Now we have to look at as to why God allows trials and tribulations to come our way. நம்முடைய வாழ்க்கையில இந்த சோதனைகள் அல்லது பாடுகள் இதை ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Okay, turn with me to 2 Corinthians chapter 3 verse 18. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். Go ahead and read that for me. 2 Corinthians chapter 3 verse 18. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். Okay, and then 1 John chapter 3 verse 1 through 2. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 John chapter 3 verse 1 and 2. 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். So the reason for trials and tribulations is one of the first reason is he wants to change you and transform you into his likeness. இந்த பாடுகள் இந்த பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்குரிய முதலாவது நோக்கம் என்னவென்றால் ஆண்டவர் அவர் தம்மை போலவே நம்மை மறுரூபமாக்க விரும்புகிறார். ஆகவே தான் இந்த காரியங்களை அவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். We can be assured of the fact that once we get to see him, we shall also be like him. நாம் இவ்விதமாய் வேதத்துல வாசிக்கிறோம், ஒரு நாள்ல அவரை நாம் பார்க்கும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம். But going through this life, as we move through this life, he wants to continuously change us and transform us into his likeness. இந்த உலகத்துல நாம் இருக்கிற நாட்களிலே தொடர்ச்சியாக ஆண்டவர் அவர் தம்மை போல நம்மை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டே மறுரூபப்படுத்திக் கொண்டே அவர் வருகிறார். If we read in Ephesians chapter 1, we read that he saved us even before the foundations of the world was set to be conformed to his likeness or to be holy and pure like him. நாம் எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நாம் அவரை போல இருக்கும் வண்ணமாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். So we go through these trials and tribulations knowing that we are being transformed into his likeness. இந்த சோதனைகள் பாடுகள் வழியாக கடந்து போகும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் நாம் அவரை போல நாம் மாற்றப்படுகிறோம் என்பதுதான். Therefore James says, consider it all joy. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், அவரை போல மாற்றப்படுகிற அந்த நிலைமையில நாம் இருப்பதினாலே இதை நாம் மகிழ்ச்சியாக நாம் சந்தோஷமாக எண்ண வேண்டும் என்கிறார். Okay. Secondly, Romans chapter 12 verse 1 and 2. இரண்டாவதாக ரோமர் 12ஆம் அதிகாரத்திலிருந்து முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Why he allows trials and tribulations to come our way? ஏன் நம்முடைய வாழ்க்கை Go ahead, brother. Go ahead and read, please. ஏன் நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை இந்த பாடுகளையும் சோதனைகளையும் ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் he wants to transform our minds. நம்முடைய மனதை அவர் மறுரூபமாக்க விரும்புகிறார். He does not want us to think like the world or conform to the world, but he wants us to transform by the renewing of our minds.
இந்த உலகம் இருப்பது போல அல்ல, வித்தியாசமாக நாம் புதிதாக மறுரூபம் அடைய வேண்டும், மனதிலே மறுரூபம் அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். And so he allows these trials and tribulations to come so that there will be opportunities to change the way we think. இந்த உலகத்திலே ஆண்டவர் இந்த பாடுகளையும் கஷ்டங்களையும் நமக்கு ஏன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், நாம் சிந்திக்கக்கூடிய காரியங்களிலே நாம் மறுரூபம் அடைய வேண்டும். Let's turn to Acts chapter 9 and we will see what happens in the life of Saul, later on Apostle Paul. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு காரியத்தை பார்க்க முடியும். சவுல் அல்லது பின்னால் பவுலாக மாறி அவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கலாம். Pay attention to the conversation that Saul has with the Lord Jesus. சவுல் ஆண்டவராய் இயேசு 9ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்போஸ்தலர் பவுல் சவுலா இருந்த சவுலுக்கும் இருக்கக்கூடிய அந்த சம்பாஷணை குறித்து நாம் வாசிக்க முடியும். Shall I read, brother? Brother, can you read that, please? Yes, brother. 5ஆம் வசனம், அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். So Jesus says, so when Jesus or the Lord Jesus stops Saul and appears to him, he says, I have a work for you to do. ஆண்டவர் அங்கே சவுலை நிறுத்தி அவனோடு கூட பேசும் பொழுது, உனக்கென்று சில காரியங்களை நான் வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். And then verse 15 and 16 of the same chapter, அந்த 9ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனத்துல நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், go ahead and read, brother. நான் வாசிக்கிறேன். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். And so the Lord Jesus Christ had a bigger vision for what Apostle Paul or Saul was going to do for him. தன்னுடைய வாழ்க்கையில என்ன ஒரு காரியத்தை அவன் செய்ய போறான் என்பது குறித்தான ஒரு பெரிய தரிசனம் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. ஆண்டவர் அவனுக்காக கொடுத்திருந்தார். He says that he must suffer for my sake. ஆண்டவர் சொல்கிறார், அவன் என்னுடைய நாமத்திற்காக அவன் பாடுபட வேண்டும் என்கிறார். He said, but at the same time he says that he will stand before kings and he will take the message to the Gentiles. அதே சமயத்தில் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நின்று பிரஜாதிகளுக்கு என்னுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்கிறார். You see, Saul was a very learned man. நமக்கு நன்றாக தெரியும், சவுல் நல்ல படித்த ஒரு மேதாவி. He was a person of high esteem and regard in the Sanhedrin. அங்கே சனகரிதான் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கத்திலே மிகுந்த பெரிய பேர் பெற்றவனாக மரியாதைக்குரியவராக சவுல் இருந்தார் என்று சொல்லி நாம் அறிவோம். And he was a fierce warrior wanting to put the people who followed Christ in jail. இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை பிடித்து அடித்து அவர்களை இழுத்து செல்லக்கூடிய காரியத்துல அவன் அவ்வளவு துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு வீரனாக நம்ம காணப்பட்டார். He was a man of great reputation. வாய்ந்த ஒரு மனிதன் என்பது நமக்கு நன்றாக தெரியும் அப்போஸ்தலன் பவுல். Yet here the Lord Jesus Christ taking him onto a higher level of being the message bearer to all of Gentiles and also of kings, in front of kings, at the same time suffering much for his sake. இந்த சவுலை தான் ஆண்டவர் பிடித்து ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கவும் பிரஜாதிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து செல்வதற்கும் அதையெல்லாம் செய்வதற்காக பெரிய இடத்திற்கு அவன் செல்வதற்கு முன்பாக பல பாடுகளையும் அவன் பட வேண்டும் என்று தான் ஆண்டவர் இங்கே கூறுகிறார். And so Apostle Paul goes through these trials and tribulations. Why? Because God wanted him to and he's preparing him for something different and bigger. ஏன் அப்போஸ்தலன் பவுல் இந்த எல்லா விதமான பாடுகள் கஷ்டங்கள் வழியாக கடந்து போனார் என்றால், ஆண்டவர் மிக பெரிதான ஒரு காரியத்திற்காக அப்போஸ்தலன் பவுலை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். அந்த வழியில தானே அந்த பாடுகளை அவர் அடையக்கூடியவராக இருந்தார்.
So we go through these trials and tribulations so that God can prepare us for something different and bigger. நம்முடைய வாழ்க்கையில மிக பெரிதான உச்சிதமான காரியத்துக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த கஷ்டங்களையும் பாடுகளையும் கர்த்தர் அனுமதிக்கிறார். And then finally he allows us to go through trials and tribulations because he wants us to be totally dependent on him. அது மாத்திரமல்ல, முற்றிலுமாக நம் ஆண்டவரை மாத்திரமே சார்ந்திருக்கும்படியாகத்தான் இந்த பாடுகளும் கஷ்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரால் அனுமதிக்கப்படுகிறது. Think about the witness that we would have in these times if we depended on the Lord to do something bigger and better, such that and show that we are totally dependent on him. நாம் அவருக்குள்ளாக நாம் முற்றிலுமாக சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம்தான் நாம் அவருக்காக சாட்சியா இருக்கிறோம் என்பதையும் காட்டுகிறது. You know, a scripture that comes to my mind is let your light so shine before men so that they may see the good works and glorify the Father in heaven. இந்த சமயத்துல என்னுடைய மனதிற்கு வரக்கூடிய கர்த்தருடைய வசனம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய வெளிச்சம் மனுஷர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது, ஏனென்றால் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு மற்றவர்கள் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்பதற்கு ஏதுவாக அது இருக்கும். You know, have we thought about that verse in depth? அந்த வசனத்தை நீங்கள் எப்பொழுதாவது ஆழமாக சிந்தித்து பார்த்திருக்கின்றீர்களா? If I was doing good works, நான் ஒருவேளை நல்ல காரியத்தை செய்து கொண்டு இருந்திருப்பேனே ஆனால், for instance, if I did some good works for Santosh, ஒருவேளை அருமையான சந்தோஷ் அவர்களுக்காக ஒரு நல்ல காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். how would Santosh react? அதை அந்த காரியத்தை நான் செய்யும்போது சந்தோஷ் எவ்விதமாய் அந்த காரியத்திலே அவர் என்னை அந்த காரியத்தை எதிர்கொள்ளுவார்? He will say, of course, he will say, thank you, brother. Thank you for the good work that you did. ஒரு நல்ல காரியத்தை நான் செய்யும்போது சந்தோஷ் அவர் சொல்வார்கள், சகோதரே ரொம்ப நன்றி, இந்த காரியத்தை நீங்கள் செய்தீர்கள், தேங்க்ஸ், நன்றி என்று அவர்கள் சொல்லுவார்கள். There, if we give glory to God, he might get the glory. நாம் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தும் போது ஆண்டவர் மகிமையை பெறுகிறார். But if the work that I have done is a supernatural work based on the Lord Jesus Christ working through me, ஒருவேளை நான் செய்யக்கூடிய இந்த காரியமானது மிக பெரிதான காரியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செய்யப்படும் போது, so then when Santosh sees that good work, அப்பொழுது சந்தோஷ் அவர்கள் நான் செய்யக்கூடிய நற்கிரிகளை அவர் பார்ப்பாரே ஆனால், first of all he will recognize that it is not Abraham Chaco doing the work. அப்பொழுது சந்தோஷ் விதமாய் சொல்ல முடியும், இது ஏப்ரஹாம் சாக்கோ செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல. He will recognize the light is doing the work. இந்த ஒளியானது அல்லது வெளிச்சமானது தான் இந்த காரியத்தை செய்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்வார். And secondly, he will recognize that the only way that Abraham Chaco could have done that work is through the Lord Jesus Christ, and therefore he will give him glory. இந்த காரியத்தை சகோதரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த நற்கிரியைகளை செய்திருக்கிறார் என்று சொல்லி அவர் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். And so therefore, when we allow the Lord Jesus Christ to work through us, through these trials and tribulations, the work that he does in our life will be a supernatural work that will go out and make sure that the people who see it will give glory and honor to the Lord. ஆகவே இந்த சோதனை காலகட்டங்களிலே நாம் இவ்விதமாய் ஆண்டவருக்கென்று நற்கிரியைகளை நாம் செய்யும் பொழுது, இந்த நற்கிரியைகள் மூலமாய், ஏனால் ஆண்டவருக்காக நாம் இந்த காரியத்தை செய்கிறோம், இந்த நற்கிரியைகள் மூலமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மகிமைப்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். Why? Because there is no way that Abraham Chaco could have done that work except through the Lord Jesus Christ doing the work. ஒருவேளை அருமையான இந்த காரியத்தை ஆபிரகாம் சாக்கோ அவர்கள் ஆண்டவருக்காகத்தான் அவர் செய்திருக்கிறார், மற்றபடி அல்ல. So therefore, when we go through trials and tribulations and allow the Lord Jesus to work through us, to transform us and also to transform the lives of others through actions,
ஒருவேளை நம்ம இந்த மாதிரி காரியங்களை செய்யும் பொழுது, பாடுகள் வழியாக நம்ம கடந்து போகும் பொழுது ஆண்டவர் நற்கிரிகளை நம்ம செய்ய வைப்பாரே. ஆனால் இதன் மூலமாய், இந்த காரியங்கள் மூலமாய் ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்துவது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் அவர் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். Yeah, it is a strong witness of the Lord Jesus Christ work in our lives. நம்முடைய வாழ்க்கையில நம் மூலமாய் ஆண்டவர் செய்யக்கூடிய மிக அருமையான ஒரு சாட்சியின் கிரியையாக அது காணப்படுகிறது. Therefore, it is a joy when we have the opportunity to go through it. ஆகவே தான் நாம் இந்த மாதிரி காரியங்களை செய்யும் பொழுது அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக அமைகிறது. You know, difficult circumstances are opportunities for joy to be expressed in our lives. ஒருவேளை கஷ்டமான சூழ்நிலை சமயங்களிலே நாம் ஆண்டவருக்கென்று பணி செய்யக்கூடிய, ஆண்டவருக்கென்று காரியங்களை செய்வதுதான் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. We will see that in Acts chapter 5 verse 41. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே இதை குறித்து நாம் பார்க்க முடியும். It's a familiar portion of scripture where we read that the disciples were flogged and beaten. இந்த இடம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு காரியம்தான். அங்கே அப்போஸ்தலர்கள் அவர்கள் அவமானப்படத்தக்கதாக அவர்கள் அங்கே அடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And what do we see as the reaction of the disciples when they were flogged and beaten by the Sanhedrin? அவர்கள் பரியாசப்படுத்தப்பட்டு அவர்கள் அவமானப்பட்டு அடிக்கப்பட்ட பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? Let's read that together. Acts chapter 5 verse 41 very quickly. நான் வேகமாக அதை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 41வது வசனம். அவருடைய நாமத்திற்காக தங்கள் அவமானப்படுவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய். They were rejoicing because the Lord had considered them worthy to go through this same shame and suffering for his sake. அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். Brother Santosh, it's 1 hour, correct? Brother, yes. Yeah. Okay, so the difficult circumstances are opportunities for us to be counted worthy of his name. இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில ஏன் வருகிறது என்றால், ஆண்டவருக்காக நாம் பாத்திரராக எண்ணப்படுவதற்காக தான் இந்த காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Okay. Brother, and we also read Brother the same. Abraham Chaco, I just want to interrupt. It is half an hour plus half an hour. That is half an hour for your message and half an hour for translation. Yes, so totally yes, 1 hour. Yes. Thank you. We also read that in First Peter or the epistle of Peter, where Peter encourages the believers to consider it joyful or rejoice when they go through pain and suffering. பேதுரு ஒன்று பேதுருல விதமாய் சொல்லுகிறார், கஷ்டங்கள் வழியாக நாம் கடந்து போகும் பொழுது அதை மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் அவர் சொல்லுகிறார். It is interesting to recognize that the same Peter who was not very willing to go through shame and suffering during the trial of Jesus, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அங்கே அவர்கள் பிலாத்தின் முன்பாக நிறுத்தும் பொழுது, அங்கே கொண்டு போகப்படும் பொழுது, அந்த மாதிரி காரியங்களை ஆண்டவருக்காக அவமானப்படுவதற்கு தன்னை பாத்திரனாக அப்போஸ்தலர் பேதுரு எண்ணவில்லை. But when his faith was strengthened by the Lord Jesus, he is a person now willing to suffer unto death for the sake of Christ. ஆனால் அதே பேதுருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பலப்படுத்தின போது பிற்பாடு ஆண்டவருக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு, அவமானப்படுவதற்கு, பாத்திரராக எண்ணப்படுவதற்கு அவன் முன் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். And now let's continue to look at the verse 3, where it says, verse 2 and 3, consider it all joy, my brethren, when you encounter various trials, knowing that the testing of your faith produces endurance. Go ahead. Verse 3, 4. நான் 2, 3, 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன்.
என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். So, testing of faith produces perseverance. இங்க நாம் பார்க்கிறோம், விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குகிறது. Now, we also have read this before. It's Romans chapter 5, verse 3. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். ரோமர் 5:3 வசனம் நான் வாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, உபத்திரவும் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து. So tribulation brings about perseverance, and perseverance, உபத்திரவும் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், and perseverance proven character of a person, and பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து. And this proven character is what produces hope. இந்த காரியங்கள் தான் நமக்கு நம்பிக்கையை அது உண்டாக்குகிறது என்று நாம் பார்க்கிறோம். So you can see that the hope is based on our renewed mind, and the transformation of our renewed mind that is a result of perseverance. நம்முடைய வாழ்க்கையின் தொடர்ந்து ஆண்டவருக்காக நாம் செய்யக்கூடிய காரியத்தினுடைய அதனுடைய விளைவு என்று தான் நாம் பார்க்க முடியும். அந்த காரியத்தினுடைய விளைவாகத்தான் நம்பிக்கை நமக்கு வருகிறது. Perseverance is defined as steadfastness in doing something despite difficulty or delay in achieving success. சில காரியங்களை நாம் அடைவதற்கு முன்பாக அந்த காரியங்களை தொடர்ந்து பல கஷ்டங்களை சந்தித்து அந்த காரியங்களை நிலைத்திருக்கக்கூடிய காரியத்தை தான் ஆங்கிலத்தில் பெர்சிவியரன்ஸ் என்று சொல்லுவார்கள், அல்லது நிலைத்திருக்கக்கூடிய காரியம் என்று தமிழ்ல சொல்ல முடியும். So in other words, practically speaking, it is regardless of the circumstances or how difficult the circumstances, we are steady in our faith in the Lord Jesus Christ. இன்னொரு வகையில சொல்ல போனால், சூழ்நிலைகளை பொறுத்தல்ல, சூழ்நிலைகள் எவ்விதமா இருந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்று நம்முடைய விசுவாசத்திலே தளராதபடிக்கு, நாம் ஒன்று போல அங்கெங்கு அலசடிப்படாதபடிக்கு நாம் இருப்பதைத்தான் நாம் இங்கே பார்க்க முடியும். We are steady in recognizing that it is an opportunity for joy or rejoicing. நாம் மகிழ்ச்சியா இருப்பதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக பெரிதான ஒரு சந்தர்ப்பம் என்றுதான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். It is an opportunity. We are steady in the fact that we know that there is a reason for these trials and tribulations. இந்த கஷ்டங்களுக்கு பாடுகளுக்கு ஆன ஒரு காரணம் இருக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு காரியம்தான் என்று சொல்லி நான் பார்க்க முடியும். And we recognize and we steadily believe that these trials and tribulations is an opportunity for us to be a good witness for the Lord. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல சாட்சிகளாக இருக்கும்படியாகத்தான் நமக்கு இந்த போராட்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள் வருகிறது. இதில் நாம் ஸ்டெடியாக அந்த பக்கம் இந்த பக்கம் அசையாதபடிக்கு உறுதியா இருக்கக்கூடிய காரியமாக அது இருக்கிறது. And we steadfastly or steadily believe that these trials and tribulations is going to be a transforming opportunity in our own lives. நம்முடைய சொந்த வாழ்க்கையில நம்மை மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவமாகத்தான் இந்த உறுதியோடு கூட நாம் இருக்கக்கூடிய காரியம் நமக்கு இருக்கிறது. You know, if we don't have that godly faith, ஒருவேளை அந்த பக்தியானது, அந்த விசுவாசமானது நமக்கு இல்லாமல் இருக்குமே ஆனால், then it is going to be difficult for us to have that consistent and steadfast approach to all trials and tribulations. நமக்கு விதமான கஷ்டங்கள் பாடுகள் வரும் பொழுது நாம் நிலைத்திருந்து ஆண்டவருக்கென்று நாம் நிற்க முடியாததான் நிச்சயமா இருக்கும். You see, what verse 4 says is that when we let endurance have its perfect result. இங்கே நாம் பார்க்கிறோம், பொறுமையானது பூரண கிரியை செய்யும் என்று சொல்லி வாசிக்கிறோம். When we look at the lives of some of our patriarchs of faith,
ஒருவேளை நம்முடைய விசுவாச தகப்பன்கள் என்று சொல்ல அழைக்கப்படக்கூடிய அவருடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமே ஆனால் we see in the life of Abraham when he exercised his faith and continues steadily exercised his faith through all the trials and tribulations that he went through. It was based on his faith in the Lord, in God. ஆபிரகாம் அவன் விசுவாசத்தை தொடர்ந்து அவன் செயற்படுத்தக்கூடியவராக இருந்தார். அந்த விசுவாசம் அவன் தேவன் மேல் வைத்திருந்த அந்த காரியத்தை பொறுத்துத்தான் அது அமைந்தது. We see that a steadfast approach in the life of Job. யோபுவினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது அந்த விசுவாசத்தில் அவன் உறுதியாக இருந்தது. அந்த உறுதியை நாம் பார்க்க முடியும். The question for us is how would we define perseverance in our life? நம்முடைய வாழ்க்கையில இந்த உறுதியா இருக்கக்கூடிய தொடர்ந்து நிலைத்திருக்கக்கூடிய காரியத்தை எவ்விதமாய் நாம் அதை பொருள் அறிய முடியும், அதை நாம் விளக்க முடியும். How would we express perseverance in our lives when confronted with the difficult circumstances in our life? How would we express perseverance? ஒருவேளை இப்படி ஆண்டவருக்கு என்று தொடர்ந்து நிலைத்திருக்கக்கூடிய காரியம் என்ன என்று சொல்லி நாம் கஷ்டமான சூழ்நிலையில கடந்து போகும் பொழுது எப்படி நாம் இருப்போம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை எவ்விதமாய் நாம் வெளியே சொல்ல முடியும். Can you imagine the witness, the godly witness that we would have to our neighbors and families and and our neighbors when we approach this coronavirus or any trials and tribulations in our life with a steadfast hope in the Lord Jesus Christ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உறுதியோடு கூட நாம் நம்முடைய சாட்சியை நாம் மற்றவரிடத்துல காண்பிக்கும் பொழுது பிரஜாரிடத்தில் நாம் காண்பிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். Before I go on, tomorrow I will stop right here because the next part is a little bit more long, so I'll stop right here. But I hope நான் இங்கே நிறுத்துகிறேன் என்றால் நான் அடுத்து சொல்லக்கூடாது கொஞ்சம் நீளமான ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறது. ஆகவே நான் இங்கே நிறுத்தலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். I hope this has caused a reason for you to read more into James. ஒருவேளை நீங்கள் யாக்கோபுவின் நிருபத்தை இன்னும் அதிகமாய் படிப்பதற்கு நான் சொன்ன இந்த காரியங்களை உங்களை தூண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன், நான் நினைக்கிறேன். I will turn it back to Santosh. நான் இங்கே நிறுத்துகிறேன். இப்படி சந்தோஷ் அவர்கள் மீண்டுமாக அவர் எடுத்துக்கொள்ளுவார் நேரத்தை. Thank you, Brother Abraham Chaco from San Jose in California, USA, for bringing us this important topic and subject on the first part of James in chapter 1 about being a bond servant. What is the meaning of being a bond servant? It is not just ordinary how we feel these days in the 21st century or these modern days, how we feel as a servant in the modern days, but bond servant is something more in the Old Testament, and redeeming that bond servant is a very difficult aspect. But when we see the redemptive work of the Lord Jesus Christ, we cannot understand it with our finite minds or with our human minds. Yet because God has revealed it to the Word of God, we can understand something and what is the meaning of the bond servant. So we thank our dear brother Abraham Chaco for bringing us the meaning of bond servant to us. Not only that, the trials and tribulations and temptations. So these are the things that are working in us now and then, and that is coming to us now and then. Circumstances that affect us now and then, and we feel bogged down. We don't feel happy or joyful when we are in difficult circumstances. If we are in a financial crisis, or we are in a sickness, or we are in something other health issues or something else that really affects us. It really has a lot of things to do with our mind, and we are unable to glorify God in such situations. But remember,
when we see the great people in the Word of God, the apostles and the servants of God who were in the centuries, they were ready to take these afflictions. They were ready to take these trials and temptations, and they were ready to grow in the faith so that the name of the Lord would be glorified through them, and they would become a better person through in the faith, that they would be seen in the Lord for what they are facing, through the circumstances, through the trials and temptations. So that is the verse that we know in the verse 3, knowing that that the trying of your faith worketh patience. That also is a topic that has been dealt. The trying of your faith worketh patience, and that is the character that's most important. And may God grant us that kind of working of our faith through the trials that we face, so that the name of the Lord would be glorified and our character would be blessed in the days to come. Then we have seen various verses. We thank Brother Abraham Chaco that the Lord had worked through him to pinpoint certain verses from the Word of God, from various scripture portions in Romans, in Second Corinthians, in Acts, and so it was a blessed time we had. May we also go through these verses later, and may we meditate and study the Word of God and come to the light, so that we would become better Christians and live a practical life that is suitable in the walk of the Christian walk of faith. So we thank God what He has done this evening time, that we are able to give glory to God, and we praise God for everything that He has done. May God continue to work through our dear brother Abraham Chaco in the days to come, especially these next 2 evenings. And we also thank our dear brother Nagarajan Velu from Karaikudi in Sankaran Kovil in Sivaganga district, sorry brother, in Sivaganga district. May God be with you also, and as the translation, the Lord led you, we praise God for that. May God be with you also. And we thank Brother Jason and the young people, Brother Jason and Brother Joshua, for the songs that they have sang this evening time from the Tamil songbook. May God bless them also. And we, above all, we thank God for all of you for having joined in and listened to this word, because whatever you have listened is not going to go in vain. Definitely, you, each one of you, would become better Christians when you understand why this coronavirus is coming, why this COVID is coming. Has that to anything to do with us or each one of us? So we have a lot of questions to ask ourselves. So this is the time, and let us become better people, better Christians through the Word of God, through the trials and temptations that we are facing these days. May God grant us all the faith in God, so that the name of God would be glorified through us. We thank each one of you for encouraging us, and may God use you more in the days to come. Now, for the closing prayer, we request Brother from Kodungayur Christian Assembly, Brother Ebenezer, in Chennai, from Kodungayur Christian Assembly in Chennai. Brother Ebenezer is the evangelist over there, and may God bless him as he is shepherding one of the best assemblies. May God be with him, and we take you over to Brother Ebenezer in Kodungayur Christian Assembly in Chennai. ஓகே. அன்புள்ள பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்களுடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து
உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்கிற அந்த பெரிய கிருபைக்கா ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களை ஆண்டவரை எப்படியாக ரட்சித்து அந்த விசுவாசத்தை ஆண்டவரை நீர் எங்களுக்கு கொடுத்தீர் என்று கேட்டது எங்களுடைய விசுவாசம் அல்ல, நீர்தான் விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். இந்த விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்து கிருபையா எங்களை ரட்சித்தீர், அதை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, அப்படி ரட்சிக்கப்பட்ட நாங்கள் உமக்கு அடிமை ஊழியக்காரர்களாக முற்றிலுமாக எங்களை முற்றிலுமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிற அடிமைகளாக அந்த யாக்கோபு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சகோதரனாக இருந்தோம். தன்னுடைய சகோதரன் என்று சொல்லாமல் நான் பான் சர்வன், நான் அடிமை என்று சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்களும் உமக்கு அடிமையாக முற்றிலுமாக எங்களை ஒப்புக் கொடுத்து ஊழியம் செய்ய வேண்டிய எல்லா கிருபை தாரும். இதற்காகவே நாங்கள் இந்த பாடுகள் அநேக பிரச்சனைகள் வரும்போது அதை நாங்கள் சந்தோஷமாக எண்ண வேண்டும். காரணம், இது எதற்காக என்றெல்லாம் கூட நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. இதன் மூலம் நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை பலவீனத்திலே உங்களுடைய ஊழியத்தை அதிகமாக பாடுகள் மத்தியிலே அப்போஸ்தலனாகிய பவுலை கூட ஆண்டவரே அநேக பாடுகள் வழியாக அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும், அதன் மூலம் அவன் ராஜாக்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இந்த பாடுகள் மூலமெல்லாம் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பலனை உம்முடைய கிருபையை நாங்கள் அனுபவித்து அநேக ஊழியங்கள் செய்ய வேண்டிய எல்லா கிருபை தாரும். கர்த்தாவே, இப்படி எங்களை வசனத்தினால நிறைத்து வருகிற பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். குடம்பாக்க சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படியாக ஆண்டவரே இந்த ஊழியத்தை எடுத்து செய்கிற சந்தோஷத்திற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரை வல்லமையாக பிரதமப்படுத்தும். அதாவது இன்னும் அடுத்த நாள் 2 நாள் நடக்கிற அந்த செய்தியை நீர் ஆசீர்வதித்திரலாம். துதி கனமையும் எல்லாமே சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். May the love of God the Father, the grace of the Lord Jesus Christ, and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you, all of you, each one of you, for joining in, and especially we thank Brother Abraham Chaco from USA for God working through him, and Brother Nagarajan Velu also for translating the message, and Brother Jason and Joshua for singing the songs, and all of you. May God be with you all. Tomorrow, God willing, we shall meet the same time in the evening for the glory of God and be a witness for him. Till then, may God grant us all the wisdom and be a blessed person in his will. Thank you.